அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். தமிழை பார்த்துட்டு தான் கண்டிப்பாக வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஆன்லைனில் பொருள் வாங்குறது எல்லாருக்குமே காமனாக போச்சு. இப்போ இருக்க காலகட்டத்தில் மீஷோ, அமேசான்னு நம்ம எல்லாத்துலேயுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஊர்லேயே ஒரு சில பொருள் வாங்க முடிஞ்சா கூட அதை நம்ம இந்த ஆன்லைன் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்படி வாங்கும்போது நம்ம எவ்வளோ ஏமாறுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த அருகாமனையும். இந்த அருகாமனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் இந்த அருகாமனை கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதனால தான் வீடியோ ஷூட் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த அருகாமனை 3 புதுசு. இது நான் கிட்டத்தட்ட 15-20 வருஷமா நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எந்த ஒரு ஃபால்ட்டுமே அது மாதிரி வந்ததில்லை. நம்ம அது மாதிரி ஷேர் பண்ணவும் நம்ம ரோட் சைடு வரவங்கலாம் கொடுத்ததும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டு. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஒரு தடவை நம்ம இது வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டு. அது மாதிரி தலைமுறை தாண்டியும் இது உழைக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் விவரத்தையுமே நான் சொல்கிறேன் வீடியோவில். வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு ரெசிபியும் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெசிபி என்னன்னு சொன்னால், இது ஸ்ரீலங்கா முஸ்லீம் செய்கிற ஒரு பழமையான ரெசிபி. அதை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். பிரியாணிலாம் எப்படி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களோ அது மாதிரி இதுவும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் பசங்க. அதனால இது மாதிரி எலும்பு கறி எப்போ கிடைக்குதோ அப்போலாம் நான் செஞ்சிருவேன். அதுக்கு நல்லா எலும்பு கறியாக சேர்த்து இருக்க மாதிரி நம்ம வாங்கிக்கணும். எலும்போடு நம்ம கறியோடு சேர்த்து நம்ம சாப்பிடும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா ஹலீமுக்கு எப்படி வேக வைப்போமோ அது மாதிரி நல்லா வேக வச்சு, அதே மாதிரி அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இட்லி புழுங்க அரிசியை இதே மாதிரி திக்கா ஆட்டி எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி போனாலும் அரிசி மாவு கூட கலந்துட்டு இது மாதிரி தட்டி வச்சுக்கணும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இது மாதிரி தட்டிட்டு இட்லி பானையில வச்சு ஆவில வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்ப நம்ம வேக வச்ச மட்டன் இருந்து அந்த எலும்போட தனியா பிரிஞ்சு கறி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல வெங்காயம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு அதை மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் மட்டும் போட்டுட்டு நீங்க வேக வச்சு எடுத்துக்கணும். திரும்பவும் மசாலாலாம் நான் அளவை எதுவுமே சொல்லலை. நான் எடுத்த அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச திக்கடி எல்லாத்தையும் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு. இட்லி சட்டியில் நம்ம வேக வைக்கும் போது எல்லாம் ஒன்றோட ஒட்டிக்கிறோம். அதை நீங்கள் பயப்பட வேணாம். அது தண்ணி தொட்டு நீங்கள் பிரித்து விட்டிங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்படி வேக வச்சு நம்ம கொட்டும் போது தான் நமக்கு திக்கடி ஒன்றோட ஒட்டாமல் நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. பருப்பு நல்லா மதிச்சிருச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு அது கூட நான் கத்திரிக்காய் 2 சேர்க்குறேன். கத்திரிக்காய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். காயோட சேர்த்து இப்போ மசாலாத்தூளும் சேர்த்துக்குருவோம். மிளகாத்தூள் பார்த்தனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூனும், அது கூட கறி மசாலாத்தூள் 1/4 ஸ்பூனும், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்ச பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு அந்த திக்கடி எடுத்து இதில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு திரும்பவும் கலந்து விட்டு வேக வைக்கும் போது திக்கடியில் பருப்பும் உப்பும் நல்லா சார்ந்து நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கடைசியாக மல்லித்தலை போட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி போட்டு சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டா நமக்கு எல்லாமே சேர்ந்து கலந்து வந்துடும். நம்ம போட்ட எலும்பும் சரி, அது மாதிரி திக்கனி சரி எல்லாமே வெந்ததுனால சிம்ல வச்சாவே நமக்கு செட் ஆகி வரத்துக்கு நல்லா வெந்து வந்துடும். அது மாதிரி பிடிச்சிரும். அடியில் ஹைல வச்சிங்க அப்படின்னு சொன்னா இப்போ தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டி பாருங்க. கிண்டி பார்த்துட்டு தண்ணியா இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்து கரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா கலந்துட்டு செட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சாப்பிட்ற ஒரு திக்கடிலையும் பருப்பு நல்லா கோட்டாகி நமக்கு திக்கா இருக்கணும். நம்ம ஹலீம்லாம் சாப்பிட்ருப்போம். அந்த ஹலீம் எப்படி நல்லா திக்கா இருக்குமோ அந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். அப்போ சாப்பிட்ற டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதே மாதிரி நல்லா திக்காகி செட்டாக வந்துடும். இப்போ நம்ம கடைசியாக தாளிச்சு கொட்டிடுவோம். நெய் 2 டேபிள் ஸ்பூனும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு, உளுந்து போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1 கையளவு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கு அப்புறம் அது கூட ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை ஒரு 10 இலை புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திக்கடியில் கொட்டி நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சிருந்தா சூப்பரான திக்கடி ரெடி ஆயிரும். நீங்கள் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும்.
ஹைதராபாத் ஸ்பெஷல் ஹலீம் எப்படி நம்ம சாப்பிடும்போது கறி வந்து நல்லா நைஸா மஞ்சு நம்ம சாப்பிடும் போது இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த பருப்போட சேர்த்து இந்த கறி ஃபுல்லா மஞ்சிரும். அதனால சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஆடி மாசம் நடந்துட்டு இருக்கறனால எல்லா ஊர்லயுமே திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க கிராமத்து சைடு இருந்தா கூட கண்டிப்பா வந்து உங்க ஊர்லயுமே திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கும். அது மாதிரி எல்லா ஊர்லயுமே திருவிழா நடந்துட்டு இருக்க சீசன் இது வந்து. திருவிழா டயத்துல நிறைய கடை போடுவாங்க. இரும்பு ஜாமான், மர ஜாமான், இந்த மாதிரி பளிங்கு ஜாமான் எல்லாமே வந்து கடை போட்டு விற்பாங்க. இதை வந்து நான் ஆன்லைன்ல பார்த்து செக் பண்ணும்போது இதோடைய ரேட்டு வந்து 4 பீஸ் வந்து 799 ரூபா போட்டிருந்துச்சு. நம்ம இந்த கடையில வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்ப்போம். அதே மாதிரி ரேட்டையும் நம்ம பார்த்துருவோம். இந்த ஜாடி வந்து நம்ம டேபிள்ல வைக்கிற மாதிரி நான் வாங்கியிருந்தேன் எங்க நாத்தனாருக்காக. டேபிளில் நம்ம உப்பும் போட்டு வச்சுக்கலாம், அது மாதிரி ஊறுகாயும் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஜாடி தான் நம்ம ஆன்லைனில் பார்த்த ஜாடி. இதோடைய விலை வந்து ஆன்லைனில் 200 ரூபா. ஆனால் நம்ம வாங்கினது 70 ரூபா மட்டும்தான். ஒரு ஒரு ஜாடிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. எப்பவுமே 300 ml போட்டுருந்துச்சு ஆன்லைன்லையும். அது மாதிரி நம்ம வாங்கின ஜாடியுமே அந்தளவு நல்லாவே பிடிக்கும். அது மாதிரி வாங்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் செக் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்பவே மிச்சமாகும். இந்த ஜாடியெல்லாம் வந்து உப்பு போடுறதுக்கோ புளி போடுறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்லைனில் வந்து 650 ரூபா 750 ரூபா விற்கிறது வந்து 300 ரூபான்னு தான் நான் வாங்கினேன். 2 கிலோ தாராளமாக உப்பு வந்து இதில் கொள்ளும். அது மாதிரி நம்ம வேணுங்கிற பொருளை நம்ம ஆன்லைனில் வாங்குறத விட நம்ம உள்ளூரில் இருக்க பக்கத்து கடையிலே நம்ம செக் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ரொம்ப காசு வந்து வேஸ்ட் ஆகாது. அதோட இந்த அருகாமனை நான் வந்து காட்டியிருந்தேன். அருகாமனை வந்து இது மாதிரி கவுண்டர் டாப் மேலே வச்சு திரிக்கலாம். அது மாதிரி காய் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த அருகாமனை ஆர்டர் வந்து சேல்காக வாங்கி வச்சிருக்க அருகாமனை. இதோடைய பிரைஸ் பார்த்தா 1500 ரூபாய் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்தான ப்ராடக்ட்டு. ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோடைய வந்து தரம் தெரியும். இது வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே ஆகாது. நான் கிட்டத்தட்ட 15-20 வருஷமா நாங்கள் வந்து யூஸ் பண்றோம். அந்த மாதிரி ஒரு பொருள் இது வந்து கண்டிப்பா எந்த ஸ்டோர்லயும் கிடைக்காது, ஆன்லைன்லயுமே கிடைக்காது. நிறைய ஸ்டோர்ல போய் நான் கேட்டிருக்கேன், மரம் வச்சு சில்வர் அருகாமனை தான் தருவாங்க. ஆனா இந்த அருகாமனை வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னாவோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினாவோ நான் கண்டிப்பா வந்து ரிப்ளை தர்றேன். ஒரு தடவை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து யூஸ் பண்றத பார்த்தோம். அந்த மாதிரி இந்த அருகாமனை வந்து ஷார்ப் வந்து குறையாம இருக்கிறத பார்த்தோம். நம்ம ஆசைப்பட்டு அடுத்தடுத்து வந்து வாங்கிடுவோம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வந்து ஒர்த்துக்கு வந்து இது வந்து 3மே ஆர்டர் வந்து வந்துச்சு. இது ஆர்டர் வந்து வந்ததுனால நான் வாங்கி வச்சிருக்கேன். அது மாதிரி நம்ம தேங்காய் திருவு தனியா ஒரு டூல்ஸ் வாங்கிக்கணும் தேவையில்லை. கீழே உட்காந்து நறுக்கிறதுக்கும் தேங்காய் திருவுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கவுண்டர் டாப் மேலமே நமக்கு வச்சு தேங்காய் திருவத்துக்கும் சரி காய் நறுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு பின்னாடி வளைவு கொடுத்துருக்கறதுனால நம்ம கவுண்டர் டாப் மேல ஈஸியா வச்சுக்கலாம். தேங்காய் திருவமெல்லாம் இத்தனை வருஷமா இது பழகினாலும் நமக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து ஷார்ப் குறையவே இல்லை. அப்படியேதான் அந்த ஷார்ப் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம அருகாமனை ஷார்ப் குறைஞ்சா கூட வெளியில வந்து சாணம் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வரவங்கள்ட்ட நம்ம கொடுக்க தேவையில்ல. இந்த மாதிரி ஷார்ப் பண்றது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஈஸியாக விற்கிது. ஆன்லைன்லயுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அதை வாங்கி வச்சுட்டு நம்ம மட்டன் இது மாதிரிலாம் நறுக்கும் போது லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லாவே ஷார்ப் ஆயிரும். நமக்கு ஈஸியாகவும் நறுக்க வந்துடும். எவ்வளவுதான் மார்க்கெட்ல புதுசா ப்ராடக்ட் வந்தாலும் நம்ம அருகாமனை யூஸ் பண்றது வந்து பாரம்பரியமான ஒரு விஷயம். நம்ம பாட்டி அம்மா காலத்துல இருந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு மத்தவங்க கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.